கிரிட்டிசைஸோ இல்லை நம்மளை குறை சொல்லும்போது கேர்ள்ஸுங்கிறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து கேர்ள்ஸை ப்ளேம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி பீப்புளுக்காக கேர்ள்ஸ் முன் வராமல் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். என்ன அப்படின்னா, அடுத்தவங்க சொல்கிறதுனால நம்மளோட ஒர்த்தோ எதுவுமே கம்மியாக போகாது. மோஸ்ட் ஆஃப் த உமன் அவுட் சைட் வேர்ல்டு மட்டும் கிடையாது, ஃபேமிலிக்குள்ளேயும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் வெளியில் உள்ளவங்கள கூட தேர்ட் பர்சன் சொல்லி நம்ம இக்னோர் பண்ணலாம். பட் ஆனால் ஃபேமிலிக்குள்ளேயே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறத யாராலையுமே தாங்க முடியாது. காலங்காலமாக அதை வந்து எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் வாங்கலாம், எந்த காஸ்ட்லியாக என்ன வேணாலும் இருக்கலாம், வீடு இருக்கலாம், நகை இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். பட் சிம்பிளாக ஒரு உமனுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கா, உண்மையான லவ் இருக்கா, அதுதான் தேவை. பட் இதில் கிடைக்காத பட்சத்தில் நம்ம அடுத்த வெளியே சோர்ஸ் தேடுறதுக்கு பதிலாக டூ ஆன் செல்ஃப் லவ்னா என்ன, நம்மளை பர்சனல் எவல்யூஷன் பண்ணிக்கோங்க. நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை பற்றி படிங்க. நிறையா வந்து ஸ்பிரிச்சுவலாக படிங்க. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் கூட இருக்குது. கோர்சஸ் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை அதிகப்படுத்திடக்கூடாது. அதாவது நம்ம ப்ராப்ளத்துக்கு அது சொல்யூஷனாக இருக்கணுமே ஒழிஞ்சு தெரிஞ்சதெல்லாம் போயும் நம்ம படிக்கக்கூடாது. எக்ஸாக்டாக நமக்கு என்ன இருக்குது அதை கார்னர் பண்ணுங்கள். அதை கார்னர் பண்ணிவிட்டு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். என்ன வேணுமோ ஸ்டெப் பை ஸ்டெப் டெய்லியும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் பண்ணால் கூட ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு வந்து 365% வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிருப்போம். கண்டிப்பாக வந்து செல்ஃப் எவல்யூஷன் எல்லாத்தையும் விட நம்ம வெளியிலெல்லாம் விளாட்றத விட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே நம்ம நிறையா கற்றுக்க வேணும். வீட்டுக்குள்ளே இருக்கிற கிரிட்டிசைசம் தாங்கிறது, நம்ம டம்ப் பண்ணி நம்ம ஹார்ட்லேயோ அதெல்லாம் வைக்கிறது வந்து நம்மளோட க்ரோத் கிடையாது. பட் என்றைக்கு நம்ம செல்ஃப் அவேர் ஆகி ஒவ்வொன்றும் நமக்காக பண்ணுறோமோ அப்போ லைஃப் வந்து மிராக்கலாக மாறும். அவ்வளோதான். அதை வந்து கற்றுக்கோங்க, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் இருக்கும். அதாவது வந்து நம்ம குழந்தைகளை பார்ப்போம், ஹஸ்பண்டை பார்ப்போம், அம்மாவை பார்ப்போம், எல்லாருமே பார்ப்போம். ஆனால் கடைசியில் திரும்ப எல்லோரும் பார்ப்பாங்களா, என்ன செஞ்சேன்னு தான் கேட்பாங்க. பட் யோசிங்க, திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் ஒர்த்னா என்ன அப்படின்னு ப்ரொஃபஷ்னலாக, அதாவது ஒரு கரெக்டான ப்ராப்பரான பீப்புள்கிட்ட கற்றுட்டு அவேர்னஸாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் அது நம்மளை டிஃபைன் பண்ணாது. நம்ம ஒரே ஒரு ஆள்கிட்ட தாங்க பயப்படணும். ஒன்று கடவுள், ஒன்று நம்மக்கிட்டேயே. நம்ம உண்மையாக இருக்கிறோமா, கேம் ஓவர். அதுக்கு மீறி கடவுளுக்கு பதில் சொல்லணுமா, கடவுள் தந்துச்சு போட்டோம். மற்றபடி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ இந்த உலகத்துக்கோ நீங்கள் போய் டிஃபைன் பண்ணி நான் இப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ப்ளீஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெசேஜஸ் வந்து யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் கண்டிப்பாக இந்த இதிலேருந்து கிடையவே கிடையாது. யார் நம்ம கேட்குறோமோ அவங்க ஃபஸ்ட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம தான் பார்த்துக்கணும். சிம்பிளாக சொல்லப்போனால் யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது. இத்தனை வருஷமும் யாரையும் கேட்டதும் கிடையாது. நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஜஸ்ட் செல்ஃப் லவ், அது ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ல்டு. இந்த வேர்ல்டை விட அதை தெரிய அனுபவிக்க வந்து தீராத காதல் நம்ம மேலேயே வரும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். அதாவது வந்து எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு தோட்டமோ ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தோட்டத்துக்குள்ளே உள்ள பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தோட்டம் இருந்ததுன்னா வெளியில் போய் அந்த தேங்காய் இதெல்லாம் வருதோ அதை வந்து நம்ம வெளியில் சோர்ஸ் பண்ண மாட்டோம்ல. அதே மாதிரி தான் ஒரு லவ் அப்படிங்கிறது. அதை நீங்கள் செல்ஃபாக உங்களை லவ் பண்ணும்போது அந்த லவ்வுக்காக கேவலமாக போய் யார்கிட்டையுமே வந்து அதுக்கு ஒர்த்தே இல்லாத பீப்புள்கிட்ட நம்ம ஏமாற மாட்டோம். இது பெரிய இது நம்மகிட்ட இல்லை, அதனால அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். பட் அதை எப்படி கொண்டு வரணும், அதை என்ன பண்ணணுங்கிறது ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. மேபி நான் ப்ரொசீஜர் இல்லை, எனக்கு படிக்க முடியாது, அங்கெல்லாம் பண்ண முடியாதுன்னா நம்மகிட்ட ஃபோன் இல்லாமையே கிடையாது. ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு என்ன காட் பிடிக்குமோ அந்த ஸ்பிரிச்சுவல் அதெல்லாம் படிச்சிங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் நமக்கு அந்த ஒரு மெசேஜ் வரும். அதை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஃபர்தராக போயிடலாம்.